Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 2/7/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் இந்தூர் உயர்நீதிமன்றத்தில் இதற்கு முன்னதாக வந்த நீதிமன்ற உத்தரவில் 75 மாணவர்களுக்கு மட்டும் மறுதேர்வு நடத்த சொல்லி கோர்ட்டினுடைய ஆர்டர் வந்துச்சு. இப்போது அதனுடைய பிரேக்கிங் நியூஸாக 75 மாணவர்களுக்கு ரீநீட் நடத்துவதற்கு இடைக்கால தடை விதித்துள்ளது இந்தூர் உயர்நீதிமன்றம். இதனுடைய அடுத்த கட்ட விசாரணை அப்படிங்கிறது 10th July 2025, அதாவது வருகின்ற வியாழக்கிழமை அடுத்த கட்ட விசாரணை அப்படிங்கிறது நடைபெற உள்ளது. இதனுடைய முழு செய்தியின் விவரத்தை அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். மேலும் SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதே போல் மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றத்தின் ஒற்றை பெஞ்ச் மறுபரிசீலனை செய்ய உத்தரவிட்டது. அதாவது இந்தூரில் ஒரு குறிப்பிட்ட தேர்வு மையத்தில், அதாவது நீட் தேர்வு மையத்தில் மழையின் காரணமாக மாணவர்களால் சரிவர எழுத முடியவில்லை அப்படின்னு 3ஆம் தேதிக்கு முன்னதாக, ஜூன் 3ஆம் தேதிக்கு முன்னதாக யாரெல்லாம் கேஸ் போட்டிருந்தாங்களோ அந்த மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்த சொல்லி முதல்ல கோர்ட்டினுடைய உத்தரவு வந்தது. இப்போது அந்த கோர்ட்டினுடைய உத்தரவை மறுபரிசீலனை செய்ய சொல்லி ஒற்றை பெஞ்ச் உத்தரவிட்டுள்ளது. ஓகேங்களா? சரி, செய்தியினுடைய விபரம் என்ன? இந்தூர் உயர்நீதிமன்றம் இரட்டை பெஞ்ச் தடை விதித்தது. 75 மாணவர்கள் மீண்டும் தேர்வு எழுத தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது இப்போதைக்கு அந்த 75 மாணவர்களுக்கு ரீநீட்டை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க சொல்லி தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சரி, இதனுடைய அடுத்த கட்ட விசாரணை 75 மாணவர்கள் மீண்டும் தேர்வெழுத தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணை என்பது ஜூலை 10ஆம் தேதி நடைபெறும். ஓகேங்களா? ஜூலை 10ஆம் தேதி அப்படிங்கிறது அடுத்த வியாழக்கிழமை. ஓகேங்களா? வருகின்ற வியாழக்கிழமையில் அடுத்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது ஜூலை 10ஆம் தேதி வருது. அந்த தேதியில் மீண்டும் அடுத்த கட்ட விசாரணை அப்படிங்கிறது கோர்ட்டுக்கு வருது. அதனுடைய முடிவை பொறுத்து தான் இந்த 75 மாணவர்களுக்கும் மறுதேர்வு நடக்க போகுதா, இல்லை இந்த கேஸை கேன்சல் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, 75 மாணவர்கள் மீண்டும் மறுதேர்வு எழுத தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய ஹிந்தி வெர்ஷனை நான் இங்கே கொடுத்துருக்கிறேன். பிரேக்கிங் நியூஸ்: இந்தூர் ஹைகோர்ட் 75 மாணவர்களுடைய மறுதேர்வை தற்காலிகமாக நிறுத்த தடை விதித்துள்ளது. ஓகேங்களா? இதனுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷனை தான் இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் கொடுத்துருக்குறேன். 10th July இதனுடைய அடுத்த கட்ட விசாரணை அப்படிங்கிறது மீண்டும் வருகிறது. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பிரேக்கிங் நியூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்தூரில் இந்த 75 மாணவர்கள் கேஸ் ஃபைல் பண்ணதில் மீண்டும் மறுதேர்வு எழுதுவதற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய அடுத்த கட்ட விசாரணை, வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணை ஜூலை 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். மேலும் கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா
ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.